மீன ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி குருவுடைய ஆட்சி பெறக்கூடிய ராசி. இவங்க எல்லாருமே என்ன நல்ல அட்வைசர்ஸ். அப்போ என்ன பண்ணணும், இவங்க எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அட்வைசரி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறது சிறப்பு. பார்த்தீங்கன்னா மேஜராக அதில் இன்சூரன்ஸ் அட்வைசரி இருக்குது, ஷேர் மார்க்கெட் அட்வைசரி இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்ஸ் அப்படின்னு போகும்போது கன்சல்டன்சி சர்வீசஸ் இருக்குது. எல்லா கன்சல்டன்சியும் மற்றவங்களுக்கு ஒரு கைடிங் ஃபேக்டராக இந்த மீனராசிகள் எப்போவுமே இருப்பாங்க. ஒரு நல்ல மென்டர், நல்ல கைடு எந்த ராசின்னு கேட்டால் மீனராசி தான். இவங்களை அப்ரோச் பண்ணிட்டாங்க யாராவது ஒருத்தர் அப்படின்னா அவங்களுடைய பிஸ்னஸில் நல்ல க்ரோத் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவாங்க, அந்த விஷயத்தை எடுத்து அந்த பிஸ்னஸில் அவங்க இன்கார்பரேட் பண்ணாவே கண்டிப்பாக அவங்க பிஸ்னஸில் ஜெயிப்பாங்க. அது எந்த டவுட்டும் கிடையாது. அதனால் இவங்க என்ன பண்ணலாம், கன்சல்டன்சி சர்வீசஸ் மாதிரி, அட்வைசரி ஜாப்ஸ் மாதிரி மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு மென்டராக, ஒரு கோச்சாக, ஒரு கைடாக, அட்வைசராக இருந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக இவங்க பண்ணக்கூடாத விஷயம் என்னென்னா பார்ட்னர்ஷிப்பில் பண்ணக்கூடாது. பார்ட்னர்ஷிப்பில் பண்ணாங்கன்னா கடைசியில் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசி மீனராசி. அதில் பார்ட்னர்ஷிப் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க.